வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். எஸ்கேவோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அமரன் வந்து மிகப்பெரிய வெற்றி. தமிழ் சினிமா 2024 செகண்ட் இடத்துல முன்னேறி இருக்கு. மிகப்பெரிய வெற்றி, 300 கோடியை தாண்டி வசூல்ல வந்து பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டம் கூட்டமா போறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் செலக்ட் பண்ண கதை. இந்த கதையில வந்து உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக தயாரிக்கப்பட்ட ஒரு படம் தான் வந்து அமரன். இந்த படத்தோட கதையும் திரைக்கதையும் அழகாக வடிவமைத்து அழகான இடத்துல போய் எடுத்து நல்ல பொருட்செலவுல படத்தை வந்து தயாரிச்ச காரணத்தினால மட்டும்தான், படம் நல்லா இருந்த காரணத்தினால மட்டும்தான் மிகப்பெரிய அளவுல வசூலை இன்னைக்கு வரைக்கும் அமரன் வந்து தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து ஆடியன்ஸ் வந்து போயிட்டே இருக்காங்க. புக் மை ஷோல புக் ஆயிட்டே இருக்கு படம். சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அமரனுக்கு முன்று அமரனுக்கு பின் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து சிவகார்த்திகேயன் வந்து இந்த அமரன் மூலியமாக தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்காரு. அவருடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய பொருள் செலவுல தயாரிக்கக்கூடிய படங்கள்ல நடிக்கணும் அப்படிங்கிறது தான் சிவகார்த்திகேயனோட அடுத்த பிளானா இருக்கு. ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்க படம் பார்த்தீங்கன்னா 2025 சம்மர்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி டான் படம் தயாரிச்ச டைரக்ஷன் பண்ணாரு இல்லைங்களா, சிபி சக்கரவர்த்தி அவர் வந்து ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சுதா கங்கராவ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மிகப்பெரிய ஹிட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. விக்ரம் வேதா படம் கொடுத்தாங்க, சூர்யாவுக்கு ஒரு படம் கொடுத்தாங்க. இந்த படம் டைரக்ஷன் பண்ண சுதா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து புறநானூறுங்கிற ஒரு படத்தை வந்து சூர்யாவை வச்சு இயக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த படத்துல சூர்யா விலகியதன் காரணமாக அந்த படத்துல இப்ப சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. அந்த சிவகார்த்திகேயனுக்கு வில்லனாக ஜெயம் ரவி நடிப்பதாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் முழுமை பெறவில்லை. அது வந்து தயாரிப்பு தரப்புல இருந்து இன்னும் கரெக்டான வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் அதோட ஃபுல் விஷயம் என்னங்கிறது தெரியும். இந்த படத்துக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் தமிழ் சினிமாவில் ஒரு படத்துல வந்து நடிக்கணும் அப்படிங்கிறது தான் சிவகார்த்திகேயனோட மாஸ்டர் பிளானா இருக்கு. அந்த மாஸ்டர் பிளானுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தயாரிப்பு செலவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 கோடி செலவு செய்யலாம் சிவகார்த்திகேயனை நம்பி அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்கள் வந்து ரெடியா இருக்கிறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அவர் அந்த படத்துக்கு யாரை வந்து டைரக்டரா போடுவாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இந்த இடத்துல இருக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அட்லி கூட வந்து சிவகார்த்திகேயன் இணைவதாக, நெல்சன் கூட மீண்டும் சிவகார்த்திகேயன் இணைவதாக, இந்த 2 நபர்களையும் கருத்தில் கொண்டுதான் இந்த மிகப்பெரிய பட்ஜெட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்குங்கிற ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இந்த நியூஸ் உண்மையா? இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மையா இருந்தா சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? சிவகார்த்திகேயனோட அமரனுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி வந்து தவிர்க்கவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய உச்சத்துல கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. அவருடைய ரசிகர்கள் வந்து அவரை இன்னுமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர் ஒரு தோல்வி படம் கொடுக்கும் போது, பிரின்ஸ் தோல்வி படம் கொடுக்கும் போது கூடவே இருந்து அவரை வந்து மேல தூக்கி விட்டாங்க. இன்னைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்திருக்காரு. இன்னும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். ஏன்னா அவருடைய உழைப்பு, மற்றவங்களாம் வந்து டைரக்டா சினிமா நடிக்க வந்தாங்க ஓகே, ஆனா சிவகார்த்திகேயன் அப்படி இல்லை. சிவகார்த்திகேயனோட உழைப்பை வந்து கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியே ஆகணும். சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஷயங்களை கூட விட்டு கொடுக்காம அது எல்லாத்துலேயும் தன்னுடைய இன்புட்டை கொடுத்து தன்னுடைய டேலண்ட்டை வெளியே காட்டி தான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிரிட் ஆகி தான் தமிழ் சினிமாவில் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சிவகார்த்திகேயனோட உழைப்புக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற அங்கீகாரம் தகுதியானது தான். இந்த அங்கீகாரத்தை அவர் தக்க வச்சுக்கிட்டு அவருடைய மாஸ்டர் பிளான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கணும். அவருக்கு என்னைக்குமே உறுதுணையா இருக்கிற அவருடைய ரசிகர்கள் வந்து அவருக்கு வந்து இன்னுமே உறுதுணையா இருந்து அவரை மேல தூக்கிட்டு போகணும் அப்படிங்கறதா நம்மளோட கருத்தா இருக்கு. நம்மளுடைய சேனலை இதுதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். மற்றொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.